Praise the Lord. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஏற்கனவே அறிவிப்பிலே சொன்னதை போல இன்றைக்கு யோசேப்பின் குடும்பத்தை குறித்த வேத பாடம் இல்லாமல் யோசேப்புக்கு இணையான, யோசேப்புக்கு ஒப்பான வேறு ஒரு தேவனுடைய செய்தியை கர்த்தருடைய கிருபையை முன்னிட்டு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன செய்தி என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற 3 யோசேப்புக்கள், புதிய ஏற்பாட்டின் 3 யோசேப்புக்களை குறித்து பார்க்க போகிறோம். அதற்கு தலையங்கமாக பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து ஒரு தலையங்கத்தில் வாக்கியத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 1 நாளாகமம் 11:21. இந்த 3 பேரில் அவன் மற்ற 2 பேரிலும் மேன்மை உள்ளவன் ஆனதினால் அவர்களில் தலைவன் ஆனான். ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கு அவன் சமானமானவன் அல்ல. இந்த 3 பேரில் அவன் மற்ற 2 பேரிலும் மேன்மை உள்ளவன் ஆனதினால். ஆம், இந்த 1 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கும் போது 3 பேர் என்று பார்க்கிறோம். அந்த 3 பேரில் ஒருவருக்கு ஒருவர் மேன்மை உள்ளவர்களாய் இருக்கிறதை பார்க்கிறோம். இதுல யார் மேன்மையானவர்கள், யார் சிறுமையானவர்கள் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தாவீதோடு இருந்தவர்களில் 30 விதமான 30 பிரதானமானவர்கள் இருந்தார்கள். அந்த 30 பேர்ல 3 பேர் விசேஷமானவர்களாய் பேர் பெற்றவர்களாய் இருந்தார்கள். அந்த 3 பேரில் ஒருவனுக்கு ஒருவர் விட்டு கொடுக்க முடியாத அளவுக்கு பெரிய மனுஷனாய் காணப்பட்டார்கள். அதே போலதான் இந்த புதிய ஏற்பாட்டில சூத்திரம் 3 விதமான யோசேப்புக்களை குறித்து நாம் பார்க்கலாம். அதுல முதலாவது ஒரு யோசேப்பை குறித்து உங்களுக்காக பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் உண்டாவதாக. மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம், கர்த்தர் நல்லவர், 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 1:18. இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாள் என்று காணப்பட்டது. இங்கு முதலாவது ஒரு யோசேப்பை பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், சோத்திரம். அவருடைய தாயாகிய மரியாள் என்று பார்க்கிறோம். அவருடைய தாயார் என்கிற மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அப்போ இங்க சொல்லப்படுகிற யோசேப்பு யார்? இயேசுவின் தாயாகிய மரியாளுக்கு விவாகத்துக்காக நியமிக்கப்பட்டிருந்த ஒரு யோசேப்பு. இப்போ இந்த யோசேப்புடைய வளர்ப்பு தகப்பன் சூத்திரம், இந்த யோசேப்பு இயேசுவின் வளர்ப்பு தகப்பன் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஜனனத்தின் தகப்பன் கிடையாது. இவருடைய வித்து இயேசு கிடையாது. இயேசு வித்தினால் பிறந்தவர் அல்ல, பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர். அப்போ இங்கு இந்த இயேசுவின் வளர்ப்பு தகப்பனாய் காணப்படுகிற இந்த யோசேப்பு யார் என்று சொன்னால், அந்த மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல அந்த யோசேப்புக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுது. என்ன பொறுப்புன்னா, நியமிக்கப்பட்ட ஒரு பொறுப்பு. நியமிக்கப்பட்ட இந்த மரியாள் ஒருவேளை யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டவளாய் இருந்தாலும் இந்த மரியாளுக்காக நியமிக்கப்பட்டவன் தான் இந்த யோசேப்பு. அப்போ புதிய ஏற்பாட்டில் காணப்படுகிற முதல் யோசேப்பு தேவனால் நியமிக்கப்படுகிற ஒரு யோசேப்பு. இதுதான் இங்கு காரியத்தின் கடைத்தொகையாய் இருக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே,
அப்போ தேவனால் நியமிக்கப்படுகிற அந்த தயை எதை காண்பிக்கிறது? அந்த தேவனால் நியமிக்கப்படுகிற அந்த ஆசீர்வாதம் எதை நமக்கு விளங்க காட்டுவதாய் இருக்கிறது? எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அந்த நியமிக்கப்படுதலை குறித்த ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தரின் நாமத்துக்கு மகிமை தயவும் உண்டாவதாக. 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். 1 பேதுரு 2:8. அவர்கள் திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்து இடறுகிறார்கள், அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாயும் இருக்கிறார். இங்கு முதலாவது நியமிக்கப்படுகிற ஒரு கூட்டத்தை குறித்து தேவனாகிய கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பேதுருவை கொண்டு சொல்லுகிறார். சிலர் தேவனுக்கென்று திருவசனத்தின் நிமித்தமாய் நியமிக்கப்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? இடறி போகிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த இடறுதல் என்பது எதை குறிக்கிறது? இயேசுவின் வளர்ப்பு தகப்பனாகிய அந்த யோசேப்பின் ஜீவியத்தில் காணப்பட்ட சில இடறுதல்களை காண்பிக்கிறது. என்ன இடறல்? இந்த யோசேப்புக்கு ஏற்பட்ட முதல் இடறல் என்னன்னாக்கா, இந்த மரியாள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று கேள்விப்பட்ட உடனே அவளை சோத்திரம் வெறுக்க நினைக்காமல் மெதுவாய் ஒதுக்கி வைக்க தீர்மானி. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவமானப்படுத்த விரும்பாமல் அமைதியை ஒதுங்கிவிட பார்த்த காரணம், இந்த யோசேப்பு தேவனால் நியமிக்கப்பட்டவனாய் இருந்தாலும் தான் தேவனால் நியமிக்கப்பட்டவன் என்பதை உணரக்கூடாதவனாய் இருந்தான். இதுதான் மனசாட்சியின் கண் மூடப்பட்டிருப்பதற்கு அர்த்தம். இதுதான் ஆவிக்குரிய கண்கள் அடைக்கப்பட்டிருப்பதற்கு ஆதாரம். சிலருக்கு ஊழிய அழைப்பு இருக்கும், அந்த ஊழிய அழைப்பு இருக்கிறதா என்பதே தெரியாதவர்களாய் இருப்பார்கள். சிலர் செய்வது தேவ சித்தமா இருக்கும், ஆனால் அது தேவ சித்தமா இல்லையா என்பதை தீர்மானிக்க தெரியாதவர்களாய் இருப்பார்கள். இந்த இயேசுவின் வளர்ப்பு தகப்பனாகிய இந்த யோசேப்பு தேவனால் நியமிக்கப்பட்டவனாய் இருந்தோம், அந்த நியமிக்கப்பட்டதை உணராதவனாய் இருந்தபடினால்தான் அவன் சோத்திரம் மெதுவாய் ஒதுங்கிவிட பார்த்தான். இது அவன் வாழ்க்கையில் காணப்பட்ட முதல் இடறல். சரி, இவரிடத்தில் காணப்பட்ட 2வது இடறல் என்ன அப்படின்னாக்கா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு நாள் தேவதூதன் தோன்றி சொன்னான், ஏரோது 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் கொல்ல பார்க்கிறான், நீ பிள்ளையை தூக்கி கொண்டு எகிப்துக்கு போய்விடு அப்படின்ட்டு. சரி என்று சொல்லி இந்த யோசேப்பு மரியாளை கூப்பிட்டு கொண்டு பிறந்த குழந்தையாக இயேசுவை தூக்கிக்கிட்டு எகிப்துக்கு போயாச்சு. எகிப்திலே போய் கொஞ்ச காலம் ஜீவிக்கிறார்கள், ஜீவனம் பண்ணுகிறார்கள். திரும்பவும் கர்த்தருடைய தூதன் தோன்றி சொல்லுகிறான், நீங்கள் யாருக்கு பயந்து கொண்டு எருசலேமை விட்டு ஓடி வந்தீர்களோ அந்த ஏரோது மரித்து விட்டான், அதனால நீங்க திரும்பவும் எருசலேமுக்கு போங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த யோசேப்பு என்ன பண்ண தெரியுமா? சரி, ஏரோது மரிச்சிட்டான், எருசலேம்ல இப்ப வேற யார் ராஜாவா இருக்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தாக்கா அர்க்கெலேயு என்கிற ராஜா இருக்கு. பைபிள் சொல்லுது, இந்த யோசேப்பு எருசலேமுக்கு எகிப்திலிருந்து திரும்பி வரும்போது அர்க்கெலேயு என்கிற ராஜா இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்ச உடனே அந்த அர்க்கெலேயு ராஜாவுக்கு பயந்து யூதேயாவை ஒட்டி அப்படியே சுத்தி நடந்து அப்புறம்தான் நாசரேத்து ஊருக்கு வந்து சேர்ந்து. இப்போ இந்த யோசேப்பின் வாழ்க்கையில காணப்படுகிற 2வது இடறல் என்ன அப்படின்னாக்கா, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் என்கிற இடர்.
இந்த யோசேப்புக்கு இருந்த முதல் இடரல் சந்தேகம் என்கிற இடரல். இது பரிசுத்தாவினால் தான் மரியாள் கர்ப்பவதியானாலா, இல்ல ஊரார் என்ன சொல்லுவார்கள், நாம் ஏற்றுக்கொண்டால் நமக்கு என்ன அவமரியாதை ஏற்படும், ஏது நடக்குமோ என்று சொல்லி நிறைய சந்தேகப்பட்டான். அந்த சந்தேகமே அவனுக்கு ஒரு இடரலாய் காணப்பட்டது. இரண்டாவது, இப்ப ஏரோது செத்து விட்டான், ஆனா அர்க்கலையு ராஜாவா இருக்கிறான். அந்த அர்க்கலையுக்கு அவன் பயப்படுது. இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த அர்க்கலையுக்கு பயந்ததுனால அவன் எகிப்திலிருந்து திரும்பி வரும்போது யூதேயாவின் ஓரமாகவே நடந்து நல்ல சுற்றி எடுத்து அதன் பின்பு அவன் நேர எருசலேமுக்கு வராம நாசரேத்துல போய் தங்குறான். அங்க நாசரேத்துல யோசேப்பும் மரியாளும் தங்கினதுனால இயேசு அங்க இருந்துதான் வளருகிறார். அதனாலதான் அவருக்கு பேர் நாசரேத் ஊரார் என்று வந்தது. அதனாலதான் நசரேயன் என்கிற பெயரும் இயேசுவுக்கு வர்ணிக்கப்பட்டது. இப்ப நல்லா கவனிக்கணும். இந்த இயேசுவின் வளர்ப்பு தகப்பனாக யோசேப்பின் இரண்டாவது இடரல் மனுஷனுக்கு பயப்படுகிற ஒரு பயம், இல்லாத அதிகாரத்துக்கு பயப்படுகிற பயம். இந்த ராத்திரி நேரத்துல இந்த அருமையான கிருபையின் சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, இவன் ஒரு நீதிமான் என்று இந்த யோசேப்பை குறித்து பைபிள் சொல்லுகிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று பைபிள் சொல்லுகிறது. காபிரியல் தூதனும் மிகாவேல் தூதனும் வந்து பேசக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்தவன் என்று இந்த பைபிள் சொல்லுது. இவன் கண்ண மூடி தூங்கினாலே சொப்பனத்துல தூதர்கள் தான் பக்கத்து வீட்டுக்கார வந்துட்டு போற மாதிரி வந்து போற அளவுக்கு சிநேகிதராகி விட்டார்கள். இவ்வளவு நல்ல ஆவிக்குரியவனாய் இருந்தோம். அந்த யோசேப்புக்குள் காணப்பட்டது என்ன? நிறைய சிந்தனை குழப்பம் என்கிற சந்தேகம். அதிகாரம் என்கிற மனுஷனுக்கு பயப்படுகிற பயம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தியத்தை கேட்கிறவர்கள் இங்க யாருமே இயேசுவை அறியாதவர்கள் கிடையாது. நீங்க எல்லாமே இயேசுவை அறிந்தவர்கள் தான். எல்லாருக்கும் பைபிளை பத்தி கொஞ்சமாவது தெரியும். எல்லாருக்கும் ஆண்டவரை பத்தி தெரியும். அப்படிப்பட்டவர்களா இருந்தும், நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தும், சில நேரத்துல தேவனுடைய தரிசனங்களை காண்கிறவங்களா இருந்தோம், இன்னக்கும் உங்களுக்கு உங்க இருதயத்துக்குள்ள பலவிதமான சந்தேகத்தின் ஆவி உங்களை அலைக்கழிக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே நிதானித்துக் கொள்ளுங்கள். நீங்க ஆவிக்குரியவர்களாயிருந்தும் தேவனுடைய பிள்ளைகளாயிருந்தும் சில மனிதர்களுக்கும் சில அதிகாரத்துக்கும் காரணமில்லாமல் பயப்படுகிறீர்களா இல்லையா என்பதை யோசித்து பாருங்கள். நீங்கள் நியமிக்கப்பட்டவர்கள் அல்லவா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே முத்திரை தரிப்பிக்கப்பட்டவர்கள் அல்லவா? அப்புறம் ஏன் பதஸ்தம்? அப்புறம் ஏன் அங்கலாய்ப்பு? அப்புறம் ஏன் குழப்பம்? கர்த்தர் நல்லவை. தைரியமாயிருங்கள், சந்தேகத்துக்கு இடம் கொடாதீர்கள். தேவையில்லாத அலைக்கழிப்பின் எண்ணங்களுக்கு இடம் கொடாதீர்கள். ரொம்ப முக்கியமாக ஏரோதுக்கும் பயப்பட வேண்டாம், அர்க்கலையூர் ராஜாவுக்கும் பயப்பட வேண்டாம். நீங்க பயப்படுகிறீர்கள் என்று சொன்னாலே அந்த இயேசுவின் வளர்ப்பு தகப்பனாக யோசேப்பின் வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவன் எங்கோ பிரயாணம் பண்ண வேண்டியது வந்து, அப்போ அது அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட வீண் அலைச்சலை குறிக்கும். பயப்படுகிறவர்கள் நேர் வழியாய் பிரயாணம் பண்ண முடியாது. கர்த்தர் நல்லவர். துணிவு இருந்தால் எதையும் ஜெயிக்கலாம். தைரியமாயிருங்கள், துணிச்சலாயிருங்கள். தேவனுக்கு ஊழியம் செய்தால், கைப்பிரதி கொடுக்க போனால், கரம் கொடுக்கும் ஊழியத்தின் மூலமாக வஸ்திரங்கள் கொடுக்க போனா, அல்லது யாரையாவது பார்க்க போனா நடுங்கிக் கொண்டே செய்யாதீர்கள், தைரியமாய் செய்யுங்கள்.
ஏனென்றால் நீங்கள் அருவருப்பானது ஒன்றையும் செய்ய போவது இல்லை, அக்கிரமத்தின் மிகுதியை நடப்பிக்க போவது இல்லை, தகாத காரியத்தை செயல்படுத்த போவதில்லை, நீதிக்குரியதை செய்ய போகிறீர்கள், நியாயத்துக்குரியதை செய்ய போகிறீர்கள், ஈவு இரக்கத்தை காட்டப் போகிறீர்கள். அப்புறம் ஏன் பயப்பட வேண்டும்? தைரியமாய் இந்த ராத்திரி நேரத்தில் இந்த இடறுதல், நியமிக்கப்பட்டவர்களுக்கு வருகிற இடறுதல் உங்களை விட்டு விலகுவதாக. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகள், சரி, இந்த யோசேப்பு நியமிக்கப்பட்டவன் என்று சொன்ன இந்த நியமிக்கப்பட்டவனுக்கு தான் இடரல் வந்தது என்று சொல்லி 1 பேதுருவின் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் பார்த்தோம். அப்போ இந்த இயேசுவின் தகப்பனாகிய வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பு இந்த 2 காரியத்துல இடறுகிறதை பார்க்கும். இப்ப இதனால ஏற்பட்ட பெரிய இழப்பு என்ன தெரியுமா? இந்த யோசேப்புக்கு ஏற்பட்ட பெரிய பாதிப்பு என்ன தெரியுமா? வேறொரு தகப்பனுக்கு கிடைக்காத பாதிப்பு இவனுக்கு கிடைத்தது. என்ன கிடைத்தது? இயேசுவானவர் 33 ஆண்டுகள் மட்டுமே உயிரோடு இருந்து பிதாவின் சித்தத்தின்படி காட்டி கொடுக்கப்பட்டு அவர் நியாயம் விசாரிக்கப்பட்டு சிலுவையில் அறையப்பட்டது. கொல்கதா மலை என்கிற கபால ஸ்தலத்திலே இயேசு அறையப்படும் போது பார்த்தீங்கன்னா அங்கு மகதலேனா மரியாள் இருக்கிறார், கிளையோப்பா மரியாள் இருக்கிறார், அவர்களோடு கூட கன்னி மரியாளும் இருக்கு. யார்? இயேசுவின் தாய். அந்த இடத்துல இயேசுவின் அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் இருக்கு. இப்ப அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் இருக்கிறார், கன்னி மரியாள் சூத்திரம் இயேசுவின் தாய் இருக்கிறார், மற்ற சித்தி பெரியம்மா என்கிற கிளையப்பா மரியாளும் சூத்திரம் மகதலேனா மரியாள்களும் இருக்கிறாங்க, மற்ற போர்ப்படை தளபதி எல்லாரும் இருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்கு. இயேசுவின் வளர்ப்பு தகப்பனாகி யோசேப்பு அங்கே இல்லை. அப்போ அந்த தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுவதற்கு முன்பாகவே யோசேப்பு காணாமல் போய்விட்டார். இந்த யோசேப்புடைய முடிவு என்ன என்பது அங்கு சொல்லப்படவே இல்லை. இது எதற்காக? தேவனால் நியமிக்கப்பட்டவர்களாய் இருந்தும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இடறி போகிறவர்களாய் இருக்கக்கூடாது. தேவையில்லாத இருதய குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. அவசியமில்லாத மனிதர்களுக்கு பயப்படக்கூடாது. உங்களுடைய இருதயத்தில் இருப்பது பரிசுத்த ஆவியானவர், கண்ணுக்கு முன்பாய் தோன்றுவது தேவ தூதர்கள், உங்களுக்கு சொல்லப்படுகிறதோ தேவனுடைய வார்த்தை. இது 3 யோசேப்புக்கு கிடைச்சது. அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறான், முன்னாடி தேவதூதன் நிற்கிறான், அவன் காதுகள்ல தேவ வார்த்தை கேட்குது. இது 3 இருந்தும் அதை அவன் பெரிதாய் நினைக்கல. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளோட வாழ்க்கை இதுதாங்க. ஆண்டவர் உள்ளே ஜீவனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அடிக்கடி சொப்பனங்கள், அடிக்கடி தரிசனங்கள், நல்ல வெளிப்பாடு கிடைக்குது. நல்ல அருமையான தேவ சத்தம், தேவ வார்த்தை, தேவ வாக்கு தத்துவம், வேதத்தின் வெளிப்பாடு கிடைக்கும். இவ்வளவு கிடைச்சிருந்தும் இந்த 3 அருமையான பாதுகாப்பை மீறி சிலரோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னாக்கா, இருதயமெல்லாம் குழம்பி இருக்குது. 2வது, சிலருக்கு பயப்படுகிற பயத்தினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய நான் சொல்லுகிறேன், இந்த குழப்பமும் இந்த பயமும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இன்றோடு உங்களை விட்டு முற்றிலுமாய் மாறுவதாக, முற்றிலுமாய் நீங்குவதாக, முற்றிலுமாய் வெளியேறுவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இப்போ புதிய ஏற்பாட்டிலே 1வது யோசேப்பை குறித்த நியமிக்கப்பட்டவன் என்றும் அந்த நியமிக்கப்பட்டவனுக்கு வந்த இடரலையும் அந்த இடரல் மூலமாய் நமக்கு கிடைத்த நல்ல பாடத்தையும் ஆண்டவருடைய கிருபையினாலே 3 விதத்திலே கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்ப 2வதாக புதிய ஏற்பாட்டில் இருக்கிற இன்னொரு யோசேப்பை குறித்து உங்களுக்காக நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள்.
மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 57வது வசனம். மத்தேயு 27:57 வாசிக்கிறேன். சாயங்காலம் ஆனபோது இயேசுவுக்கு சீசனும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்த யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இப்போ இந்த 2வது யோசேப்பு, புதிய ஏற்பாட்டிலே 2வது யோசேப்பை குறித்து சொல்லுகிறேன். இந்த 2வது யோசேப்பு யார் என்று சொன்னா, இவனை குறித்த சில அடையாளங்களை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஒன்று, சாயங்காலத்திலே சுத்திரம் அந்த சாயங்காலமான போது வந்த மனுஷனாய் இருக்கு. 2வது, இயேசுவுக்கு சீசனாய் இருந்திருக்கிறார். 3வது, அன்றைக்கு இருந்தவர்களிலேயே நல்ல செல்வவானும் ஐஸ்வர்யவானுமாய் இருந்திருக்கிறார். 4வது, அரிமத்தியா ஊர்க்காரன் என்கிற பேர் பெற்றவனாய் இருந்திருக்கிறார். 5வது, அவனுக்கு யோசேப்பு என்கிற அருமையான பேரும் இருந்திருக்கிறது. இது எல்லாவற்றை விட அவனை குறித்த ஒரு அடைமொழி, ஒரு பெட் நேம் என்று சொல்லக்கூடிய ஒரு அடைமொழி பேர் என்று சொல்லப்படுது. மத்தேயு 27:57. அந்த அடைமொழி பேர் என்னன்னாக்கா, அரிமத்தி ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து, அன்றைக்கு இருக்கப்பட்டவர்களில் மனுஷனாய் மதிக்கப்பட்டவர்களில் இந்த யோசேப்பும் ஒருவர். அப்ப மற்றவங்க எல்லாம் மனிதர்கள் கிடையாதா? ரோமர்கள் இருந்தார்கள், அவர்களும் மனிதர்கள். யூதர்கள் இருந்தார்கள், அவர்களும் மனிதர்கள் தான். கலிலேயர்கள் இருந்தார்கள், அவர்களும் மனிதர்கள் தான். அப்படி பலதரப்பட்டவர்கள் இருந்தார்கள், எல்லாரும் மனிதர்கள் தான். ஆனா இவர்கள் எல்லாரும் மனிதர்களா இருந்தாலும் தேவனால் மனுஷன் என்று மதிக்கப்பட்டவன் என்று சொன்னால் இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதா. 10ஓடு 1 11, அத்தோடு இது ஒன்று என்று வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. நம்ம கூட இருக்கிறவர்களும் ஜிப்பா போட்டிருப்பாங்க, நம்மளும் ஜிப்பா போட்டிருப்போம். எல்லாரும் ஊழியக்காரர்கள் கிடையாது. நாம் மென்வஸ்திரம் உடுத்தி இருப்போம், அவர்களும் மென்வஸ்திரம் உடுத்தி இருப்பார்கள். எல்லாரும் பரிசுத்தவான்கள் கிடையாது. நாம் சத்தியத்தை பேசுகிறோம், அவர்களும் வசனத்தை பேசுகிறார்கள். எல்லாரும் பிரசங்கியார் கிடையாது. நாம் கண்ணை மூடி ஜெபிக்கிறோம், அவர்களும் கண்ணை மூடி சாமி கும்பிடுகிறார்கள். எல்லாரும் தெய்வ மனிதர்கள் கிடையாது. அப்போ தோற்றத்திலே அடையாளத்திலே பார்ப்பதற்கு ஒன்றாயிருந்தாலும் அந்த தேவனால் மனுஷன் என்று சொல்லப்பட்ட ஒருவன் என்று சொன்னால் இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு. அந்த வசனம் ரொம்ப அழகாய் முடிகிறது. மத்தேயு 27:57 யோசேப்பு என்னும் பேர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து, அல்லேலூயா, தேவனால் அல்லது ஆவியானவரால் மனுஷன் என்று அங்கீகரிக்கப்பட்ட சுத்திரம் நல்ல தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். சில இடத்திலே பழைய ஏற்பாட்டிலே பார்த்தீங்கன்னா மனுஷன் என்று சொல்லுவதை விட பரிசுத்தவான்களை, நீதிமான்களை, உத்தமர்களை, விசேஷமானவர்களை ஆவியானவர் புருஷர் என்றுதான் சொல்லுவார். நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா தானியேல் புஸ்தகம் மற்றும் பல தீர்க்கதரிசன புஸ்தகங்களை படிச்சு பார்த்தீங்கன்னா புருஷன் என்றும் புருஷர் என்றுதான் வர்ணிக்கப்படுவார். ஆனா இங்கு அரிமத்தியா ஊரனாக யோசேப்புக்கு ஒரு மனுஷன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இதுல நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன? நாம் இந்த பூமியிலே வாழும் போது பரிசுத்தவான்களாய் பரிசுத்தவாட்டிகளாய் இருப்போம், தப்பு கிடையாது. ஊழியக்காரர்களாய் ஊழியக்காரிகளாய் இருப்போம், தப்பு கிடையாது.
நல்லவர்களாய் நல்ல சகோதரிகளாய் இருப்போம், தப்பு கிடையாது. ஆனா இது எல்லாவற்றை விட நீங்கள் வாழ்வது மனிதர்களுக்கு மத்தியில் என்பதை அறிந்து எல்லாரிடத்திலும் மனித தன்மையோடு முதலாவது நடந்து கொள்ளுங்கள். அந்த மனித தன்மையும் மனித சுபாவமும் முதலாவது ஒவ்வொருவருக்கும் ரொம்ப தேவை. உங்களுக்கு தெரியுமா, இயேசுவுக்கு 1008க்கும் அதிகமான பெயர்கள் இருக்கு. அவருக்கு என்னதான் வானளாவிய பெயர்கள் இருந்தாலும் புதிய ஏற்பாட்டிலே பிதாவாகி தேவனும் சரி பரிசுத்தாவியானவரும் சரி இயேசுவுக்கு கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? மனுஷகுமாரன் என்றுதான் பெயர் வைக்கப்பட்டது. அவரே மனுஷகுமாரன் என்று சொல்லப்படுவார் என்று சொன்னால், நாம் பரிசுத்தவான் என்று நம்மை பெருமைப்படுத்திக் கொள்ளுவதை விட, நாம் ஊழியக்காரன் என்று நம்முடைய அகந்தையை காட்டுவதை விட, நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன், நான் சுவிசேஷகன் அல்லது தேவனுடைய பிள்ளை என்று மார்த்தட்டிக் கொள்ளுவதை விட, முதலாவது மனிதர்களோடு மனிதர்களாயிருக்கிற நாம் ஒரு தேவ மனுஷன் அல்லது தேவ மனுஷி என்பதை காண்பிப்போம். அதுதான் ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். இந்த கொஞ்ச நாட்களாய் நாம் யோசேப்பின் அந்த குடும்பத்தை குறித்தும் யோசேப்பின் ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்துட்டு வரும். அதுல நேற்றைய தினத்துக்கு முன்னாடி பார்க்கும்போது இடையிலே லேவியன் என்கிற ஒரு வார்த்தையை நாம் பார்த்தோம். அப்ப அந்த லேவியனை குறித்து பார்த்துட்டு வரும்போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சுந்தரம் பெசலையன் கூட லேவியன் தான். அதே சமயத்துல சுந்தரம் நல்ல திருட்டுத்தனம் பண்ணின ஆகான், அவனும் லேவியன். பெசலையேல் யார்? நுணுக்கமான வேலைகளை செய்து மகா பரிசுத்த உடன்படிக்கை பெட்டி மகா சுத்திரம் பரிசுத்த ஸ்தலத்தை உருவாக்கினவன் பெசலையேல், அவனும் லேவியன். அதே போல இந்த ஆகான் யாரு? செய்யக்கூடாத தவறை செய்து பொருட்களை திருடி கூடாரத்துக்கு அடியில ஒளித்து வச்சவனும் லேவியன் தான். ஏன் இத சொல்றேன்னா, அந்த மோசே இவங்களெல்லாம் பார்த்துட்டு வரும்போது லேவியன் என்று சொல்றோம். ஆனா வேதம் சொல்லுகிறது இந்த ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கின பெசலையனும் லேவியன், திருட்டுத்தனம் பண்ணினவனும் லேவியன் பைபிள் சொல்லு. இப்ப இதுல யார மனுஷனா சொல்றது? ஆமா, ஆகானும் மனுஷன்தான், பெசலையேலும் மனுஷன்தான், 2 பேரும் மனுஷர்கள் தான். ஆனால் இங்கு தேவனால் மனுஷன் என்று சொல்லப்படுகிறது யார்? ஆகான் இல்லையே. அங்கு பெசலையேல் தானே மனுஷன் என்று வர்ணிக்கப்படுகிறார். காரணம், அவன் மனிதர்களோடு மனிதர்களாய் இருந்தாலும் தேவனுக்கேற்றவைகளையும் செய்தான். தன்னுடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய மோசே சொன்னவைகளுக்கு கீழ்ப்படுகிறவனாயும் காணப்பட்டான். அதனால்தான் அந்த பெசலையேல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷனாய் மாறி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆகானாய் இருக்கிறோமா பெசலையேலாய் இருக்கிறோமா என்பதற்கு நாம் மனிதர்களிடத்தில் நம்முடைய தெய்வீக தன்மையை காண்பிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அதனாலதான் இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை குறித்து வசனம் சொல்லுது, யோசேப்பு என்னும் மறு பெயர் கொண்ட அரிமத்தியா ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்தான். என்ன அருமையான ஒரு வாக்கியம் பாருங்க. ஆனா இதெல்லாம் படிக்கும் போது கட 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 குடு 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 தட 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 பட பட படன்னு சொல்லி நம்ம வேகமாக படிச்சுட்டு போயிடுறோம். அந்த ஒத்த வார்த்தையில எவ்வளவு பெரிய ஆழம் அர்த்தம் இருக்கு, கடந்து போகட்டும். இப்போ புதிய ஏற்பாட்டின் 2வது யோசேப்பு, இவன் அரிமத்தியா ஊரானாகி யோசேப்பு. இந்த யோசேப்பின் வாழ்க்கையிலே காணப்பட்ட சில 1-2 காரியத்தை சொல்றேன். மார்க்கு சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 59வது வசனம், மத்தேயு 27ஆம் அதிகாரம் 59வது வசனம் சொல்லுது, யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்யதான மெல்லிய துப்பட்டியிலே சுற்றினான். இந்த 2வது யோசேப்பாகிய அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு பயன்படுத்த
பொருட்களை பாருங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அகத்தின் அழகு முகத்துல தெரியும் அப்படி. சட்டியில என்ன இருக்குதோ ஆப்பையில அதுதான் வரும் என்பாங்க. அதே போல ஒருவன் பயன்படுத்துகிற பொருளை வைத்து அவன் எப்படிப்பட்டவன் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இப்ப அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு பயன்படுத்துகிற பொருட்களை பாருங்க. அந்த மத்தேயு 27:59 சொல்லுகிறது, ஒன்று துய்யதான, இரண்டாவது மெல்லிய. துய்யதான மெல்லிய. இந்த துய்யதான என்றால் என்ன? அப்பழுக்கற்ற, அசுத்தமற்ற, நல்ல பரிசுத்தமானது. மெல்லிய என்றால் எதை காண்பிக்கிறது? எந்த சரீரத்தையும் பாதிக்காதே, எந்த இடத்திலையும் காயத்தை உண்டு பண்ணாதே ஒரு பாரமில்லாத வஸ்திரம் தான் மெல்லிய வஸ்திரம். இப்ப இந்த துய்யதான என்பதற்கு 2 எழுத்தின்படியான அர்த்தத்தை சொன்ன. அதே இது இந்த துய்யதான என்பதற்கு மெல்லிய என்பதற்கும் ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? துய்யதான என்பது பரிசுத்த ஆவியாகிய தூய ஆவியானவரால், கர்த்தருடைய ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு ஆனது. மெல்லிய என்பதற்கு கிறிஸ்துவின் மனதுருக்கம் என்கிற அர்த்தம். அப்போ இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பின் ஜீவியம் எப்படி இருக்குது? அந்த துய்யதானே என்று சொல்லக்கூடிய நல்ல ஆவியானுடைய ஏவுதல் நிறைந்தவனாய் அவன் காணப்படுகிறான். மனதுருக்கத்துக்கு இணையதான மெல்லியதை பயன்படுத்துகிறவனாய் காணப்படுகிறான். உங்களுக்கு தெரியுமா, சிலர் பயன்படுத்துற ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி சாக்கு மாதிரி இருக்கும், மொரட்டு மாதிரி இருக்கும். அதை சுற்றி கிழிஞ்சாலும் கிழியாது, சில நேரத்தில் நெருப்பே வச்சாலும் எரியாது, அப்படிதான் இருக்கும். கர்த்தர் நல்லவன். அவங்க பயன்படுத்துற ட்ரெஸ், போடுற செருப்பு மக்கள் மட்டும் கிடையாது, அவங்க பேசுற வார்த்தை கூட பார்த்தீங்கன்னா தடித்த வார்த்தைகளா இருக்கும். கடினமான வார்த்தைகளா இருக்கும், பயங்கரமான சொற்களா இருக்கும். நமக்கு கொஞ்சம் ஒரு காலத்து ஒரு நிமிஷத்துல கிளி பிடித்ததா இருக்கும், பயமா இருக்கும். இவங்க யாரு கிறிஸ்துவனா தெரியலையே, இவங்க யாரு தேவனுடைய பிள்ளை மாதிரி தெரியலையே, இப்படி பேசுறாங்களே, அப்போ உண்மையாவே ரட்சிக்கப்பட்டாங்களோட பெரிய டவுட் எல்லாம் வரும். ஆனா அதே சமயத்துல நல்ல தேவனால் உருவாக்கப்பட்டு, தேவனால் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு மனதுருக்கமுள்ள சில மனிதர்கள்ட்ட பேசி பாருங்க. அவங்க சத்தம் முதலாவது பெரிய சத்தமா இருக்காது, அருமையான சத்தமா இருக்கும். அவங்ககிட்ட ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் இல்ல, ஒரு 3 நிமிஷம் பேசினா கூட இடையில ஏதாவது ஒண்ணு பேசி ஜோக் அடிச்சு நம்ம சிரிக்க வைப்போம். நம்மளை சொல்லி காயப்படுத்துவதும் வருத்தப்படுத்துவதும் நோக்கமா இருக்காது. சில நேரத்தில் நாமே அவங்க மேல கோபக்காரவங்களா தான் போன்ல போயிருப்போம். ஆனா அவங்க பேச்ச கேட்ட உடனே நம்ம கோபம்லாம் அப்படியே தண்ணிப்பட்டு நெருப்பு போல அப்படியே அனல் குறைஞ்சிடும். காரணம், அவங்க வாயிலிருந்து பிறக்கிறதான அழகான பிரதியுத்தரம். அது நல்ல மெல்லிய வார்த்தைகள், நல்ல அழகான வார்த்தைகள். அந்த வார்த்தையில வர்ண ஜாலங்கள் காணப்படும். எப்படி இதோடு அதை கம்பேர் பண்றாங்க, அதோடு இதை எப்படி இணைக்கிறாங்க, டக்கு டக்குன்னு சொல்றாங்களே, உடனே கனெக்ட் பண்றாங்களே, இதுக்கு இதை மீனிங் கொடுக்கறாங்களே, எப்படி அவங்களாப்பட்டு முடியுதுன்னு சொல்லி அவங்க போன் லைனை கட் பண்ண உடனே நம்ம மைண்ட் அவங்கள விட்டு கட் ஆகாது. போன் லைன் கட் ஆயிரும், அந்த டிஸ்கஷன் கட் ஆகும். ஆனா அந்த தாட் உள்ள இருந்துகிட்டே இருக்கும், அந்த ஒரு ஃபீலிங் உள்ள இருந்துட்டே இருக்கும். அங்க ஒரு விதமான ஒரு கிரேஸ், அந்த ஒரு கிருபை அங்க செயல்பட்டுட்டே இருக்கும். ஏன்னா எதிர்த்தாப்புல பேசினவர் துய்யத்தான நல்ல மெல்லிய காரியத்தை பயன்படுத்துகிறார். இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு முதலாவது மனிதத்தன்மை உள்ளவனாய் இருந்தான். அதே சமயத்துல அவன் நல்ல தேவ ஆவிக்கு இணையதான
துய்யத்தான அருமையான ஒரு தன்மையை உடைய மனுஷனாய் காணப்படுகிறார். இரண்டாவது, மெல்லிய என்கிற அழகான மனதிருக்கத்தை உடையவனாய் இருக்கிறான். இதுதான் புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிற இரண்டாவது யோசேப்பின் அருமையான ஜீவியம். இந்த அருமையான கிருபையின் சத்தியத்தை கேட்கிற அன்பு போதக பிதாக்களே, விசுவாச தேவ பிள்ளைகளே, என் அன்பு ஊழியக்காரர்களே, தேவ சனங்களே, இந்த அரிமத்தியா ஊரானாகிய இவனுடைய நற்கிரியை நம்ம கிட்ட இருக்கிறதா என்பதை கவனி. இன்னொன்னு, இந்த அரிமத்தியா ஊரானை குறித்து நான் சொல்லணும்னாக்கா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இந்த அரிமத்தியா ஊரானுக்கு ரெண்டு பெரிய ஆதாரங்கள் இருந்தது. ஆனா அந்த ரெண்டு பெரிய ஆதாரத்தையும் அவன் அப்படியே மறைச்சிட்டு மூணாவது ஒன்ன தேடிட்டு இருந்தான். திரும்ப சொல்றேன், இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு கிட்ட ரெண்டு பெரிய ஆதாரம் இருக்கு. அந்த ரெண்டு பெரிய ஆதாரத்தை அவன் பெரிய ஆதாரமா நினைக்காம அதை துச்சமா நினைச்சிட்டு அதை அப்படியே மறைச்சிட்டு அது ரெண்ட தவிர இன்னொன்றை அவன் பிரதானமாய் நினைத்தான். அதுதான் மூன்றாவது. அப்ப அவன்கிட்ட இருந்த ரெண்டு பிரதானமான ஆதாரங்கள் எது? அவன் மறைத்த ஆதாரம் எது? அவன் மூன்றாவதாய் கருதின பெரிய ஆதாரம் எதுனாக்கா, மார்க்கு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 43வது வசனம். மார்க்கு 15:43 வாசிக்கிறேன். கனம் பொருந்திய ஆலோசனை காரணம் அரிமத்தியா ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு என்பவன் வந்து. இப்போ இந்த அரிமத்தியா ஊரானாகி யோசேப்பிடத்தில் காணப்பட்ட பெரிய ரெண்டு ஆதாரம் என்னன்னா, ஒன்று, இவன் அந்த ஊரிலே அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்குள் நல்ல கனம் பொருந்திய, எல்லாருடைய மதிப்புக்குரியவன், எல்லாருடைய மரியாதைக்குரியவன், எல்லாராலும் சோத்திரம் தலை குனிந்து வாழ்த்துதல் பெற்றுக் கொள்ளக்கூடியவன், அப்படிப்பட்ட கணம் பெற்றவன். ஆனா நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எதுல படிச்சு பார்த்தாலும் இவன் அந்த கணத்தை விரும்பினதாகவோ அந்த கணத்துக்காக நாடி தேடினதாகவோ எங்கேயுமே வேதத்தின் ஆதாரம் இல்லை. அப்போ அந்த கணத்தை அப்படியே மறைத்து வைத்தான். இரண்டாவது, ஆலோசனைக்காரன். அந்த அளவுக்கு இவனிடத்தில் நல்ல தேவனுடைய தயவு இருந்தது. அந்த தேவ தயவு என்கிற ஆலோசனையின் கிருபை இருந்தும் அந்த ஆலோசனை கொடுக்கறதுக்கு நான் வர்றேன்னு சொல்லி பிராத்துக்கிட்டையோ, நான் புத்திமதி சொல்றேன்னு சொல்லி அண்ணா காய்பா கிட்டையோ, நான் சொல்றபடி செய்யுங்கன்னு சொல்லி நூற்றுக்கு அதிபதியாகி லாங்கிஸ் கிட்டையோ, நான் சொல்றபடி இயேசு கிட்ட கேளுன்னு சொல்லி ரெண்டு கல்லர்களாகி ஒருத்தன்ட்டையோ யார்கிட்ட வழிய போய் ஆலோசனை சொல்றேன். இவன் தன் ஆலோசனையை விளங்க காட்டவே இல்லை. தன்னுடைய கனத்தையும் மறைத்தான், தனக்கு இருக்கிற ஆலோசனை கொடுக்கிற அந்த கிருபையை மறைத்தான். இது ரெண்டையும் மறைத்த அவன் இதை ரெண்டை தவிர மூன்றாவதை ஒன்றை தேடினான். இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு மூன்றாவதாக அவன் தேடினது எது? அதே வசனம் மார்க்கு 15:43 சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய யோசேப்பு. அல்லேலூயா! இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்புக்கு மனுஷன் என்கிற அந்தஸ்து இருக்கிறது, துய்யத்தான என்கிற சாட்சி இருக்கிறது, மெல்லிய என்கிற அடையாளம் இருக்கிறது, நல்ல கனம் பொருந்தியவன் என்கிற புகழ் இருக்கிறது, ஆலோசனைக்காரன் என்கிற பட்டம் இருக்கிறது. இது எல்லாத்தையும் பெரிதாய் நினைக்காத அவன் ஒன்றை மட்டும் பெரிதாய் நினைத்தான். எது? தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தான். அல்லேலூயா! அதுலயும் பாருங்க, இங்கே இந்த நமக்கும் யோசேப்புக்கும் பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கு.
நமக்கும் இந்த அரிமத்தியாவுனாகிய யோசேப்புக்கு என்ன வித்தியாசம்னா, இன்னைக்கு நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், சீக்கிரம் செத்து பரலோகத்துக்கு போனா போதும், சீக்கிரம் இயேசுவை போய் பார்த்தா போதும், நான் எப்படியாவது பரலோகத்துல இடம் கிடைச்சா போதும். இதுதான் இன்னைக்கு நம்மில் அநேகருடைய வேண்டுதல் விண்ணப்பம். இந்த வேண்டுதல் விண்ணப்பம் எதை குறிக்கிறது? சுயத்தை குறிக்கிறது, சுய ஆசையை குறிக்கிறது. ஆனா அரிமத்தியா ஊரனாகி யோசேப்பு நான் பரலோகத்துக்கு போகணும், நான் இயேசு அடையணும்னு சொல்லல. அவன் என்ன சொல்றான் பாருங்க, தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவன். அப்படின்னா நான் மட்டும் இயேசுவினிடத்திலும் நான் மட்டும் பரலோகத்துக்கு போவதை விட அந்த ராஜ்யம் இங்கு வந்து விட்டால், அந்த பரிசுத்த ஆளுகை பூமிக்கு வந்துட்டா எல்லாருமே ராஜ்யவான்களாய் மாறிவிடுவார்கள். அல்லேலூயா! இதுதானையா இன்றைக்கு இருக்கிற பரிசுத்தவான்கள், இன்றைக்கு இருக்கிற விசுவாசிகளுக்கும் அன்றைக்கு இருந்த அரிமத்தியா யோசேப்புக்கும் உள்ள வித்தியாசம். அவன் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தான், நாமோ ராஜ்யம் போக காத்திருக்கிறோம். அவனுடைய தரிசனம் அவன் மட்டும் ராஜ்யத்துக்கு போவதல்ல, உலகத்தார் எல்லாருமே தேவ ராஜ்யமாய் மாற வேண்டும் என்பது. எவ்வளவு அற்புதமான மனுஷன் பாருங்க. ஆனா ஒரு பெரிய வருத்தமும் இந்த செய்தியில் இருக்கு. என்னன்னா, பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபின் குமாரனாகி யோசேப்பை குறித்து பேசுற வாய்கள் அரிமத்தியா ஊரானாகிய இந்த யோசேப்பை குறித்து பேசுறதுக்கு வாய் புளிக்குது, பல்லு கூசுது, வார்த்தை வரமாட்டேங்குது. ஏன்னாக்கா அந்த யாக்கோபின் குமாரனாக யோசேப்பு குறித்து யாரோ சொன்னதை கேட்டு 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 டீ கடையில ஒரு துணியில ஊத்துன கொஞ்சம் டீ தூளை போட்டு 10 கிளாஸுக்கு டீ ஆத்துற மாதிரி யாரோ சொன்ன ஒரு பாயிண்ட் பிடிச்சு 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 அதையே பிரசங்கம் பண்ணி வாழ்க்கை வந்துட்டதுனால இன்னைக்கு அந்த டீ கூட ருசி இல்லாம போயிடுச்சு. ஆனா இந்த யோசேப்பு அப்படி அல்ல, இது புதிதாய் தரம் வாய்க்கப்பட்ட நல்ல இலைக்கு ஒப்பானது. நிறைய பேருக்கு இந்த யோசேப்பை குறித்து உட்கார்ந்து வாசிக்க நேரம் இல்லை, அவன்கிட்ட இந்த புதிய சத்தியம் இருக்குதுன்னு கண்டுபிடிக்க தெரியல, அதனாலதான் பேச முடியல. ஆனா தேவனுடைய வேதத்தை ஆராய்ந்து தேடுகிறவர்களுக்கு யாக்கோபின் மகனாகிய யோசேப்பும் சரி, அரிமத்திய குமாரசுத்திர அரிமத்தியனாகிய யோசேப்பும் சரி, இயேசுவின் வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப்பும் சரி, எந்த யோசேப்பை கேட்டாலும் நடு ராத்திரியிலும் நடுப்பகல் பிரகாசிக்கிற சூரியனை போல சொல்லுவார்கள். காரணம், அவர்கள் வேதத்தோடு வாழ்கிறவர்கள். இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகள், நீங்கள் அறிந்ததையே அறிகிறீர்களா அல்லது புதிய சத்தியங்களை அறிகிறீர்களா? இந்த அரிமத்தியா ஊரானாகி யோசேப்பு ஒட்டுமொத்த தேவ ராஜ்யமும் பூமிக்கு வர வேண்டும் என்று காத்திருந்தார். இந்த பூமியே தேவ ராஜ்யமா மாறணும். நடக்க போறேன்னு தெரியுமா? ஒரு நாள் 1000 வருட அரசாட்சி வரதான் போகுது. அன்னைக்கு இந்த அரிமத்தியா ஊரானாகி யோசேப்பின் ஆசை நிறைவேறதான் போகுது. அங்கே அரிமத்தியா ஊரானாகி யோசேப்பு பெரியவனாய் இருக்கதான் போகிறான். நாம் இந்த தரிசனம் இல்லாதவர்களோ சிங்கத்துக்கும் புலிக்கும் பாம்புக்கும் பக்கத்துல சின்ன பையன் மாதிரி உட்கார்ந்துதான் போறோம். கர்த்தர் நல்லவே. அந்த 1000 வருட அரசாட்சியில சின்ன பையனா பாம்பு பிடிக்கிறவங்களா இருக்க போறீங்களா, இல்ல அரிமத்தியா ஊரனாக யோசேப்பை போல பெரியவனா இருக்க போறீங்களா என்பதை இப்போதே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவே. உங்க தரிசனம் பெரிதாகட்டும், உங்கள் எண்ணங்கள் விரிவாகட்டும், உங்கள் சிந்தனைகள் அகல பாயட்டும். கர்த்தர் வைத்திருக்கிற மறைப்பொருட்களை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் கிருபையும் உண்டாவது. முதலாவது, இந்த புதிய ஏற்பாட்டிலே 3 யோசேப்பிலே இயேசுவின் வளர்ப்பு தகப்பனாகிய சுத்திரம் எருசலேமின் யோசேப்பை பார்த்து, இரண்டாவது அரிமத்தியா ஊரானாகிய அந்த மனுஷனாகிய யோசேப்பை பார்த்து, இப்ப புதிய ஏற்பாட்டிலே 3வது ஒரு யோசேப்பை குறித்து சொல்லுகிறேன்.
இந்த மூன்றாவது யோசேப்பு யார் என்று சொன்னால், எல்லாருக்கும் அறியப்பட்டதும் எல்லாருக்கும் தெரிந்ததுமான யாக்கோபின் குமாரனாக அந்த யோசேப்பு. இந்த யோசேப்பை குறித்துதான் நாம் தொடர்ந்து கால இருட்டோட ஜெபத்திலே நாம் யோசேப்பின் அடையாளங்கள் என்ற தலைப்பிலே சோதரம் வசன வியாக்கியானங்களையும் யோசேப்பின் வார்த்தைகள் என்ற தலைப்பிலே ஆரம்ப வசன ஆராதனையும் பார்த்து வருகிறோம். அப்புறம் யோசேப்பின் தானியங்கள் என்று சொல்லி பலவிதமான தானியங்களை பார்த்து வருகிறோம். இரவிலே யோசேப்பின் குடும்பம் என்ற தலைப்பிலே அவங்க குடும்பத்தில் ஒவ்வொருவரை ஆராய்கிறோம். இப்போ இதை கடந்து புதிய ஏற்பாட்டிலே அந்த யோசேப்பை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வாசிக்கிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்போஸ்தலர் 7:13. இரண்டாந்தரம் யோசேப்பு தன்னுடைய சகோதரருக்கு தன்னை தெரியப்படுத்தினான். யோசேப்புடைய வம்சமும் பார்வோனுக்கு தெரிய வந்தது. அல்லேலூயா. இங்கு யோசேப்பை குறித்து சொல்லும் போது 2 வார்த்தை ஒரே வார்த்தையா இருக்கிறத நீங்க நல்லா கவனிங்க. ஒன்று, தன்னை தன் சகோதரருக்கு தெரியப்படுத்தினான். 2வது, பார்வோனுக்கு தெரிய வந்தது. ஆமென். அப்படி தெரியப்படுத்தினான், தெரிய வந்தது என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு யோசேப்பை குறித்து புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்குனாக்கா இது எதை காண்பிக்கிறது? அவன் தெரியப்படுத்துவதற்கு முன்பாகவும் தெரியப்படுவதற்கு முன்பாகவும் இந்த யோசேப்பின் ஜீவியம் அங்கு மறைக்கப்பட்ட ஜீவியமாகவே இருந்தது. பானபாத்திரக்காரனால் மறக்கப்பட்ட ஜீவியமாகவே இருந்தது. யோசேப்பு அழகுள்ளவன் என்று போத்திபாருக்கு முன்னமே தெரியும். யோசேப்பு கை வைத்ததல்ல விளங்கும் என்பது போத்திபாரின் மனைவிக்கு தெரியும். யோசேப்பு எதை செய்தாலும் தேவனதை வாய்க்க பண்ணுவார் என்று சிறைச்சாலை அதிகாரிக்கு தெரியும். யோசேப்புக்கு சொப்பனத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்லுவார் என்று பானபாத்திரக்காரனுக்கு தெரியும். யோசேப்பு வாயத்திறந்தா சுயம்பாகிகளின் தலைவன் செத்து போவான் என்று சுயம்பாகிகளின் குடும்பத்துக்கு தெரியும். இப்படி யோசேப்பை குறித்து சிறைச்சாலை அதிகாரிக்கு தெரியும், பார்வோனுக்கு தெரியும், பானபாத்திரக்காரனுக்கு தெரியும், சுயம்பாகிகளின் தலைவனுக்கு தெரியும், போத்திபாரின் மனைவிக்கு தெரியும், போத்திபாருக்கு தெரியும். அங்கு இருக்கிற அநேகருக்கு யோசேப்பை குறித்து எல்லாமே தெரியும். ஆனா என்ன வேதனைன்னா, எத்தனை பேருக்கு தெரிஞ்சவனா யோசேப்பு இருந்தும் அவன் அறியப்பட வேண்டிய இடத்துல அறியப்படாதவனாகவே இருந்திருக்கிறான். உங்களுக்கு தெரியுமா? இதுதாங்க இன்னைக்கு இருக்கிற நல்ல பரிசுத்தவான்களுடைய உண்மையான வாழ்க்கை. நல்ல அபிஷேகிக்கப்பட்ட வேதத்தை பகுத்து போதிக்கிற, வசனத்தை பிளந்து கொடுக்கிற, உள்ளதை உள்ளபடி கற்றுக் கொடுக்கிற நல்ல வேத பண்டிதர்கள், வேத அறிஞர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், ஞானம் நிறைந்தவர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள், சுவிசேஷகர்கள், மெய்ப்பர்கள், போதகர்கள், நல்ல கிருபை பெற்ற எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்க அப்படிப்பட்டவர்கள் என்று பலருக்கு தெரியும். நல்ல பிரதருக்கு தெரியும், நல்ல சிஸ்டருக்கு தெரியும், நல்ல அவசரம் விசுவாசிக்கு தெரியும், நல்லருக்கு தெரியும். ஆனா இவங்க என்ன பண்றாங்க தெரியுமா? இந்த யோசேப்பு சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னா என்ன, எனக்கு விளக்கம் சொன்னா என் பிரச்சனை முடிச்சு. சிறைச்சாலை அதிகாரி சொல்றான், நான் இவன்ட்ட வேலையை கொடுத்தேன், அது உடனே செஞ்சுட்டான், ஏன் வேலை, நான் அதை வச்சு ஆதாயம் அடைஞ்சிட்டேன். போத்திபார் பார்க்கிறான், என் வீட்டு வேலையெல்லாம் நான் கஷ்டப்பட்டு செஞ்சேன், இப்ப முழு வீட்டு வேலை யோசேப்பு பார்க்கிறான், எனக்கு இவன் கிடைச்சது போதும். இப்போ சுயம்பாகிகளின் தலைவன் சொல்றான், நான் என் முடிவையே சொல்லிட்டான், அதுக்கு எனக்கு போதும். இவங்க எல்லாம் யோசேப்பிட்ட இருந்து நன்மை பெற்றார்கள், ஆதாயம் பெற்றார்களே ஒழிய யார் ஒருவரும் இந்த யோசேப்பை இழுத்து கொண்டு போய் அறிய வேண்டிய இடத்துல விடவே இல்லை. உங்களுக்கு சத்தியம் புரியும் நினைக்கிறேன். இன்னைக்கு இப்படிதான்
அற்புதமான தேவ மனிதர்கள், நல்ல ஜெப வீரர்கள், தெளிவாய் போதிக்கிறவர்கள், அந்த சத்தியத்தை சத்தியமாய் சொல்லுகிறவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. ஆனா அவங்களை கொண்டு போய் நாம் வேற ஒரு சபையில அறிமுகப்படுத்துறது பயப்படுறோம். காலாகாலமா சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோம். ஐயா, நான் இப்படி ஒரு பிரசங்கத்தை கேட்டேன், இந்த ஒரு ஊழியக்காரி போதிக்கிறாரு, நாங்க அவர்னாலதான் தொடப்படுறோம், எங்க சபைக்கு கூப்பிடுங்கன்னு சொல்றதுக்கு இன்னைக்கு நிறைய ஊசிகளுக்கு விசுவாசிகளுக்கு தைரியமே இல்லை. கேட்டா அவங்க எங்களை மிரட்டிடுவாங்க, உடனே நிறுத்திடுவாங்க. கர்த்தர் நல்லவே இல்லையா, எனக்கு எதுக்கு வம்பு? யாரையும் அறிமுகம் செய்வது கிடையாது, ஒருவரை ஒருவர் வேறு இடத்துல காண்பிப்பது கிடையாது. நல்ல ஊழியக்காரனை, நல்ல மெய்ப்பனை, நல்ல ஆசாரியனை, நல்ல தேவ மனுஷனை கொண்டு போய் அறிய வைப்பது கிடையாது. இந்த யோசேப்பின் ஜீவியம் கூட அப்படிதாங்க இருந்தது. அப்போஸ்தலர் 7:13 சொல்லுகிறது, ஒரு நேரம் வந்தபோது அவன் பொறுத்து பார்த்தான், தானே தன்னை வெளிப்படுத்தி விட்டான். அதான் அப்போஸ்தலர் 7:13 சொல்லுது, தன்னுடைய சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்தினான். சூத்திரம் பார்வோனுக்கும் தெரிய வந்தது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நல்ல மனிதர்கள் மறைந்திருக்கிறார்கள், நல்ல தேவ பிள்ளைகள் ஒளிந்திருக்கிறார்கள். அவர்களை அழைக்காட்கள் கிடையாது, பயன்படுத்த இடங்கள் கிடையாது. அவர்களுக்கு நிறைய பேருக்கு தெரிந்தாலும் யாரும் பரிந்து பேசுவது கிடையாது. அதனால் அவர்களுக்குள் கொடுக்கப்பட்ட சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லுகிற கிருபை மறைந்திருக்கிறது. சிறைச்சாலையில் வாய்க்கிற காரியங்கள் மறைந்திருக்கிறது. போத்திபாரின் வீட்டு வேலைகள் மறைந்திருக்கிறது. பானபாத்திரங்களுடைய மீண்டும் உயர்த்தப்படுதல் மறைந்திருக்கிறது. ஆனா உங்க பகுதியில, உங்க ஊரிலே நீங்கள் அறிந்த நல்ல தேவ மனுஷனை, நல்ல தேவ மனுஷியை கையை பிடிச்சி வெளியே இழுங்க. அவங்களை வந்து ரதத்திலேயோ, சைக்கிள்லயோ, கார்லயோ, பஸ்லயோ, தோல்லையோ தூக்கி வச்சு இழுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல விடுங்க. இவர் தேவ மனுஷன் என்று சொல்லுங்க. இவர்கள் அழகாய் பிரசங்கிப்பார்கள் என்று சொல்லுங்க. இவங்க ஜெபித்தா காரியம் நடக்கும் என்று சொல்லுங்க. இவர்கள் உள்ளதை உள்ளபடி சொல்லுவார் என்று சொல்லுங்க. நீதிக்காக பாடுபடுங்கள். அந்தந்த ஊழியக்கார் தன்னையே காண்பித்துக் கொள்ளுவது எவ்வளவு பெரிய பரிதாபம் தெரியுமா? எவ்வளவு பெரிய பரிதாபம் தெரியுமா? இந்த யோசேப்பு தன் சகோதரருக்கு வெளிப்படுத்தினானா? இந்த யோசேப்பின் சகோதரர்கள் வந்தது யோசேப்புக்கு மட்டும் கிடையாது, அங்கு தானியம் அளக்கிறவர்களுக்கு தெரியும். இந்த 11 பேரும் யோசேப்பின் சகோதரர்கள் என்று. யோசேப்பின் பாத்திரத்தை தூக்கி சாக்குல போட்டவனுக்கு தெரியும், இவர்கள் யோசேப்போட அண்ணன் என்று தெரியும். யோசேப்பின் சகோதரரை பிடிக்க போன காவலாளிகளுக்கு தெரியும், இவர்கள் யோசேப்பின் உடன் பிறந்தவர்கள். இவ்வளவு பேருக்கு தெரிஞ்சிருந்தோம். இவன் எவனுமே வந்து அதிபதியா இருக்கிறது யார் தெரியுமா? தலைவரா இருக்கிறது யார் தெரியுமா? உங்க தம்பிதான், உங்க சகோதரன் தான், உங்க அப்பாவுக்கு பிறந்தவர் தான் ஒருத்தன் கூட சொல்லலங்க. இன்னைக்கு நிறைய பேருடைய வாய்கள் இப்படிதான் மூடி கிடக்குது. நிறைய பேருடைய நாவுகள் அடங்கி கிடக்கும். இதெல்லாம் தேவ சமூகத்திலே நாம் செய்கிற ஆவிக்குரிய பாவங்கள். நாம் வெளிப்படுத்த வேண்டும், அறிமுகப்படுத்த வேண்டும். தேவ மனிதர்களை வெளிப்படுத்தி அவர்களை கொண்டு போய் நிறுத்த வேண்டிய இடத்துல நிறுத்தணும். அது பெரிய பாக்கியம். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். பானபாத்திரக்காரன் 2 வருஷம் மறந்துட்டது உண்மைதான். ஆனா 2வது வருஷம் வந்தப்போ அவன் ஒரு நேரம் அந்த யோசேப்பை நினைவு கூர்ந்து ராஜா கிட்ட சொன்னானே, இவ்வளவு காலம் நீங்க செய்யலதான், இனிமேலாவது உங்க பிரதேசத்துல, உங்க வட்டாரத்துல, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல, சமீபத்திலேயோ தூரத்திலேயோ நல்ல யோசேப்புகள் எங்க இருக்கிறார்களோ அந்த யோசேப்புகளை கொஞ்சம் வெளியே கொண்டு வாங்க. அந்த யோசேப்புகளை கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க. அந்த யோசேப்புகள் கொஞ்சம் மேல வரட்டும். ஒண்ணு தெரியுமா? சிறைச்சாலை அதிகாரியா இருக்கிற வரைக்கும் தேசத்திலே மாற்றம் வரவில்லை. போத்திபார் வீட்டுக்கு அதிகாரியா இருக்கிற வரைக்கும் வீட்டிலே மாற்றம் வரவில்லை. பானபாத்திரக்காரன் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருக்கிற வரைக்கும் ராஜாவுக்குள் மாற்றம் வர
வரவில்லை. இன்னும் சோத்திரம், யோசேப்புக்கு உதவி செய்தவர்களா இருக்கிற வரைக்கும் எந்த மாற்றமும் வரவில்லை. ஆனா இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு நாள் மறைத்த போதும், அந்த யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தின போதுதான் அவன் என்றைக்கு மேலே வந்தானோ அன்றைக்கு தான் எகிப்துக்கே ஒரு பூரிப்பு வந்தது. முழு எகிப்துக்கே ஒரு சந்தோஷம் வந்தது. முழு எகிப்தியருக்கு நல்ல ஆகாரமும் தானியமும் கிடைத்தது. அப்ப என்ன அர்த்தம்? நல்ல ஊழியக்காரர்களை, நல்ல பரிசுத்தவான்களை, நல்ல தெய்வ மனிதர்களை நீங்கள் அறிமுகப்படுத்தாத பட்சத்திலே நம்முடைய தேசம் விக்கிரகத்தினால் நிறைந்திருக்கும், நம்முடைய தேசம் தீட்டினால் நிறைந்திருக்கும், நம்முடைய தேசம் அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கும். உங்களுக்கு தெரிந்த யோசேப்புக்களை வெளியே கொண்டு வாங்க, எங்கேயாவது கூப்பிட்டு போங்க, அவங்களுக்காக ஏதோ ஒரு முயற்சி எடுங்க. ஒருவேளை உங்க மூலமா அவர்கள் மேலே கொண்டு வரப்படட்டும். அப்படி வந்துட்டா அவர்கள் ஒரு அதிபதியாகவோ, ஒரு அதிகாரியாகவோ, ஒரு தேவ மனுஷனாகவோ ஒரு பதவியில வந்துட்டாக்கா அவங்க மூலமா நம்முடைய தேசத்தின் சாபம் ஒழியும், தேசத்தின் கட்டுகள் ஒழியும், தேசத்தின் அக்கிரமங்கள் மறையும். இந்த நல்ல நோக்கம் வேணுங்க. நான் மீண்டும் பானபாத்திரக்காரனாய் வரணும் நாம் நினைக்க கூடாது. நான் தான் அதிகாரியா இருக்கணும்னு நினைக்க கூடாது. நான் தான் போத்திபாரா வாழணும் நினைக்க கூடாது. நமக்கு மேலே ஒருவர் வருவது நல்லது என்று என்னைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கு தானும் உயர தன் குலமும் உயரும் என்ற வார்த்தையின்படி நீங்களும் உயர்வீர்கள், எல்லாரும் உயர்வார்கள். அப்போ புதிய ஏற்பாட்டிலே அற்புதமான 3 பலவான்களை பார்க்கிறோம். 1 எருசலேமின் யோசேப்பு, 2வது அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பு, 3வது யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு. இந்த 3 பேரை கொடுத்து கிருபையுள்ள சத்தியத்தை ஆண்டு வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி ஆவில நிரம்பி சத்தமா சந்தோஷமா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம், உற்சாகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான சாயங்காலம் கடந்த இந்த ராத்திரி நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். 1 நாளாகமம் 11:21 படி 3 பேரில் விசேஷித்தவன் என்று சொல்லி 3 விசேஷித்தவர்களை கர்த்தர் காண்பித்து புதிய ஏற்பாட்டின் 3 யோசேப்புக்களில் ஆண்டவரே எருசலேமின் யோசேப்பாகிய இயேசுவின் வளர்ப்பு தகப்பனாகிய யோசேப் ஒரு பக்கத்திலே குழப்பமும் மறு பக்கத்திலே பயமும் உள்ளவனாய் இருந்தான். அதனால் இயேசுவின் மரணத்தின் போது கூட அவன் காணப்படாமல் இல்லாமலேயே போனதாக பார்க்கிறோம். ஆனால் 2வது ஆண்டவர் அரிமத்தியா ஊரனாகிய யோசேப்போ தேவனுடைய ராஜ்யம் வருவதை மட்டுமே நோக்கமுள்ளவனாய் இருந்தபடினால் இயேசுவின் பரிசுத்த சரீரமே அவனுக்கு பரிசாய் கிடைத்தது என்பதையும் கர்த்தர் காண்பித்தீர் ஆண்டவரே. இன்றைக்கு செய்தியை கேட்டவுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவ ராஜ்யம் வருவதற்கு காத்திருக்கிறவர்களாய், இயேசுவையே பரிசாய் பெறுகிறவர்களாய் மாறட்டும். ரொம்ப முக்கியமாய் ஆண்டவரே யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்பு தன்னை வெளிப்படுத்தினதை போல கர்த்தர் தன்னை தெரியப்படுத்தினான் என்ற வார்த்தையின்படி நாங்கள் இந்த நாட்களில் நல்ல யோசேப்புக்களை அறிமுகப்படுத்த உதவி செய்யும். நல்ல அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், மெய்ப்பர்கள், வேத பண்டிதர்கள், வேத அறிஞர்கள், ஜெப வீரர்கள், பரிசுத்தவான்கள், பரிசுத்தவாட்டிகளை, எங்களுக்கு தெரிந்தவர்களை சபைகளுக்கும் சங்கத்துக்கும் ஊழியத்துக்கும் ஊழியர்களுக்கும் அதிகப்படுத்தி அவர்கள் வெளியே வருவதற்கு பயன்படுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்களே பயன்படுகிற பாத்திரக்காரர்கள், பான பாத்திரக்காரர்களா இருக்கக்கூடாது. நாங்களே சிறைச்சாலை அதிகாரிகளா இருந்திருக்க கூடாது. நாங்களே கர்த்தாவே போத்திபாரா இருக்கிறதை விரும்பக்கூடாது ஆண்டவரே. யோசேப்புக்களை உயர்த்துகிறவர்களாய் எங்களை மாற்றும். இந்த கிருபையுள்ள சத்தியம் பிள்ளைகளின் இருதயத்தை உடைக்கட்டும்.
ஆவியை உருவாக்கட்டும். இப்படிப்பட்ட உபதேசத்தின் சத்தியத்தின்படி ஜீவிக்க உதவி செய்யும். இரவில் நல்ல நித்திரை தாரும். நாளை அதிகாலை 3 மணி முதல் 5 மணி வரைக்கும், பகல் 2:30 முதல் 4:30 வரைக்கும், இரவு 8:30 முதல் 10 மணி வரைக்கும் இருக்கிற 3 ஆண்டவரே கரம்பெடுக்கும் ஊழியத்தின் ஆண்டவரே மன்றாட்டு ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம். அவைகளை ஆசீர்வதித்து திரள் ஜனங்கள் கலந்து கொள்ள உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.